கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதம் நிறைந்த இந்த சங்கையான ரமலான் மாதத்தில நாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக அவனுடைய திருவேதம், இறுதி வேதம் அல் குர்ஆனை ஓதக்கூடிய, அதை கேட்கக்கூடிய சூழலிலே நாம் இருக்கின்றோம். தொடராக நம்மை நாம் இதில் ஐக்கியப்படுத்தி இந்த ரமலான் மாசத்தை சீரும் சிறப்புமாக இபாதத்தில் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளோடு நாம் செயல்பட்டு வருகின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு 19வது தினத்திலே நாம் இருக்கின்றோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்னும் ஒரு 11 தினங்கள் ரமலான் நிறைவு பெற்றுவிடும். அப்ப நாம யோசிக்க வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் நமக்கு இந்த ரமலானை ஹயாத்தாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் ரமலானுடைய முக்கியமான தருணங்கள் என்றால் இறுதி 10 தான். அதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு இதய பகுதின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் நம்ம மற்ற உடல் பகுதிகளில் தான் இருந்துகிட்டோம். அது முதல் 10ஆக இருந்தாலும் சரி, 2வது 10ஆக இருந்தாலும் சரி, அந்த இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தினம்தான் இந்த ஒட்டுமொத்த ரமலானுக்கும் சிறப்பாக்குவதற்கான காரணமா இருக்கு. இதை யாரும் மறுக்கவே முடியாது. அந்த ஒரு நாள் தான் இன்னும் சொல்ல போறாங்க. அந்த ஒன் டே கூட கிடையாது, ஒன் நைட். என்ன நைட் அது? லைலத்துல் கதிர். ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வச்சுட்டான். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா நம்ம என்ன செய்வோம், அந்த லைலத்துல் கதிர்ல பேச வேண்டி இருக்கிறதுனால அதை நம்ம இப்போ தள்ளி வைப்போம். ஆனால் நம்ம விளங்கணும், முன்கூட்டியே ஆர்வம் ஊட்டுறதுக்கான காரணம் என்னன்னா, அதுல இன்ஷா அல்லாஹ் நம்ம அறிவிப்பாங்க முறைப்படி எத்தனை மணிக்கு தொழுக ஆரம்பிக்கும் அப்படின்னு. அதுல நாளைக்கு அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அதுல நம்ம கவனமா இருந்து, அதுல இன்னொரு மாஷா அல்லாஹ் மக்கள் வருவாங்க. அதுல இன்னொரு பிரத்யேகமான ஒரு செய்தியை நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். லைலத்துல் கதிர் என்பது 2 to 4 கிடையாது, 2 to 4 கிடையாது. அது இஷா டு ஃபஜ்ர். அதை வளைக்கிடுங்க. இருந்தாலும் இஷால தக்பீர் கட்டிட்டு ஃபஜ்ர்ல சலாம் கொடுத்தா பின்னாடி யாரும் இருக்க மாட்டான். இது மனித இயல்பு. அதனால நம்ம குறிப்பிட்ட தினத்துல ஆப்ஷா இணைஞ்சிருக்கு சொல்லி வச்சு ஓதிட்டு இருக்கு. ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு தினம் ஆப்ஷா ரெடி தான், தக்பீர் கட்டினா தொழுகை நடந்திருக்கு. அப்படிலாம் என்ன தொழுகை சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமா தொழுவாங்க. எப்போ தொழுவாங்க? ஒவ்வொரு இரவுலையுமே அவர்கள் கால் வீங்குற அளவுக்கு ஒவ்வொரு இரவுலையும். ரமலான்ல கிடையாது, எல்லா இரவுகள்லையும் இல்லையா? ஆனா ஒரு தொழுகை இருக்குது, அந்த தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டா அநேகமா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் ஓடி இருக்கு அந்த தொழுகை. மக்களோட ஜமாத்தா. எந்த தொழுகை சொல்லுங்க பார்ப்போம்? வளை தொழுகை இல்ல, கிரகண தொழுகை. இந்த கிரகண தொழுகைக்கு நம்ம கூட பார்த்துக்கினா நம்மளா ஆர்வமா அறிவிப்போம், கிரகண தொழுகை வந்திருக்கேன்னு. சும்மா ஒரு 1/2 மணி நேரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண தொழுகை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே அறிவிக்கலாம் மாட்டாங்க. முன்கூட்டியே வானிலை செய்தி அறிவிக்கிறதெல்லாம் இல்லை. அந்த இருளக்கூடிய நேரத்துல போயிடுவாங்க. ஆகா, ஏதோ நிலை மாற்றம் ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இது, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அதனால தொலை போயிடுவாங்க. தக்பீரை கட்டினாங்கன்னா சூரத்துல் பக்ரா ஓதுவாங்க, சூரத்துல் ஆல இம்ரான் ஓதுவாங்க. எப்போ வெளியே வருவாங்க தெரியுமா? கிரகணம் முடிஞ்ச பிறகுதான். அப்படின்னா பார்த்துக்கிடுங்க. அவ்வளவு நீண்ட நெறிய தொழு. 2 ருக்கு இருக்கு அந்த தொழுகைக்கு. 2 ருக்குங்க. 2 சஜிதாதானே எல்லா தொழுகைக்கு இருக்கு. 2 ருக்கு எந்த தொழுகைக்கு? கிரகண தொழுகைக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த சுண்ணாவை நம்ம என்ன செய்யணும், ஹயாத்தாக ஆக்க வேண்டும். இது எதுக்கு சொல்றோம்னா, அவ்வளவு நேரங்களா தொழுதாலும் நம்ம இந்த லைலத்துல் கதிர்ங்கிற அந்த இரவை அடைய வேண்டும் நினைக்கக்கூடியவங்க அந்த ஃபுல் நைட், அந்த இரவு என்னைக்கு அந்த லைலத்துல் கதிர் என்று சொல்லப்பட்டுச்சோ அந்த இஷாவுல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும், ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் அது இருக்கும். அதனால எதுக்கு இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்னா, அந்த 1 மணி நேரம்னு பிடிச்ச கூடாது. அலாரம் வைக்கிறது ஒரு 2:15 அலாரம் வச்சு, ஒரு 3 தடவை அலாரம் அடிச்சு, ஒரு 2:30க்கு எஞ்சி படம் தடாலடியா ஒழிச்சுட்டு தக்பீர் கட்டிட்டு 2:30க்கு நின்று 3:30 4 மணிக்கு அடிச்சு புரண்டு ஓடி சகரை சாப்பிட்டுட்டு
அல்லாடி அப்பா ஹயாத் ஆக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான இபாதத்து, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு சில நேரம் தான், 1 மணி நேரம் தான் நம்ம பயன்படுத்திக்கோன்னு அர்த்தம். 1.5 மணி நேரம் தான். அப்ப என்ன சொல்ல வர்றோம் புரியுதா? நீங்க தனிப்பட்ட இபாதத்துகளை தொழுகையில இருந்து நீங்க செஞ்சுக்கிடுங்க. நீங்க இஷால இருந்து குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, எதெல்லாம் தனிப்பட்ட இண்டிவிஜுவலா செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் அது நம்ம ஜமாத்தா இருக்கிறதுல தனியா தொழுதுக்கலாம். ஜமாத்தோடி குர்ஆன் ஓதுறது கேட்க முடியும், நிறைய வசனங்கள் ஓத முடியும். அன்னைக்கெல்லாம் பிரத்யேகமா ஆப்சா இன்னும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, ரிலாக்ஸா ஓதுவாங்க. ருக்கு சுஜூதுலாம் நீளமாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு நாளை நம்ம உயிர்ப்பிக்கணுங்கிறதுக்கு தான். ஆனா அப்ப அதுல நம்ம சேர்த்துக்கணும். தொழுகையை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் பிரிச்சுக்கணும். இபாதத்துல பல கூட்டு பொரியல் இருக்க மாதிரி சாம்பார், வெண்டைக்காய் எல்லாம் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்றோம். இபாதத்தை யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சு என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க இபாதத்துல? தொழுகை மட்டும் தான் இபாதத்தா? துவா இருக்குது, தௌபா இருக்குது, திக்ர் இருக்கு, தஸ்பீஹுகள் இருக்கு. திக்ர்லயே பல வகை இருக்கு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு நைட் என்ன செஞ்சிடக்கூடாது? சும்மா இருந்துடவும் கூடாது, தூங்கி தூங்கி பொழுத கழிச்சிடவும் கூடாது. இந்த வியாபாரத்தை பத்தியும் பேசிட்டு இருக்க கூடாது. உட்காந்துட்டு பாட்டுக்கு என்ன செய்ய உட்காந்து அப்புறம் ஏதாவது ஒரு வியாபாரத்தை போட்டு பேசி விட்டுறது. இதெல்லாம் செய்தா என்ன செய்வானா, அந்த டயத்தை க்ளோஸ் பண்ண பார்ப்பான், எப்படி வேணா அடிக்கிறது. லைலத்துல் கத்ர், அதனால நான் முன்கூட்டி சொல்லிக்கிறேன், லைலத்துல் கத்ர்ல இதை நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு வந்துங்க இந்த இஸ்லாம் இருக்க கல்வியில ரொம்ப உசத்தியான மார்க்கம். கல்வி இருக்குல்ல, கல்வி இந்த அதாவது எழுதவும் படிக்கவும் ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணுங்கிறது இஸ்லாம் வேண்டி விரும்புகிற ஒன்று. பல நேரங்கள்ல இதை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப குர்ஆன்ல முதலாவது அத்தியாயம் எது அப்படின்னு கேட்டா சூரத்துல் அலக். அந்த அலக்கு இறங்குனதும் கூட ரமலான்ல தான் இல்லையா? அந்த ரமலான்ல தான் இறங்க துவங்குது. அந்த குர்ஆனுடைய முதலாவது 5 வசனம் இல்ம பத்தி தான் பேசுது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மா லம் யஅலம். படிக்கணும். ஒரு மனுஷன் படிப்பால் மட்டும்தான் உயர முடியும். படிப்பால் மட்டும்தான் சிறந்த நாகரீகமுடையவனாக இருக்க முடியும். படிப்பால் மட்டும்தான் அவனால் இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக வாழ முடியும். இத மார்க்கம் எப்பொழுதுமே போற்றும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்மாவை கூப்பிட்டு, ஏமா இங்க வாங்க, ஏமா இங்க வாங்க, என்னுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு ஒரு அம்மாவிட்ட யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த காலத்திலேயே முதலாவது ஆசிரியர் என்று அறியப்படுகிற அளவுல, முதலாவது டீச்சர், ஃபர்ஸ்ட் நர்ஸ பார்த்தோம்ல, அப்ப ஃபர்ஸ்ட் டீச்சர்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த ஃபர்ஸ்ட் டீச்சர் என்று அறியப்படக்கூடிய ஒரு அம்மா தான் ஷிஃபா பின்த் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க பேரு ஷிஃபா. ஷிஃபானா என்ன அர்த்தம்? நிவாரணம்னு அர்த்தம். அப்ப அவங்க பெயர் இயற்பெயர் ஷிஃபா கிடையாது. ஷிஃபா அவங்க பட்ட பெயர். அவங்க இந்த மக்களுக்கு மத்தியில சில ஸ்கின் ப்ராப்ளம் அது இதெல்லாம் வருதுன்னா அதுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்திருக்காங்க. அந்த வைத்தியத்தையும் என்னுடைய மனைவிக்கு நீங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, கட்டளை இருக்கிறாங்க. அவங்க கற்றும் இருக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்றோம்னா, இந்த கல்வி கற்பது இருக்கா இல்லையா, ரொம்ப முக்கியமானது. இந்த அம்மா எப்ப இஸ்லாத்துக்கு வர்றாங்க? இவர்களுடைய சொந்த ஊர் எது? இவங்களுடைய சொந்த ஊர் மக்கா. இவங்க குலத்தின் பெயர் குறைஷி குலம். இஸ்லாத்துக்கு வர்றது இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கிறாங்க இல்லையா? ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவங்க ஆரம்பத்துல ஹிஜ்ரத் செஞ்ச கூட்டத்துல இவங்களும் ஒரு முதன்மையான ஒரு அம்மா. இந்த அம்மா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில ஆலோசனைகளை கேட்கக்கூடிய இடத்துல இந்த அம்மா வச்சிருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, பெண்கள் என்பவர்கள் படிப்புக்கும் பெண்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி 10th ஓடி நிப்பாட்டியாச்சு அல்ஹம்துலில்லாஹ் போதும், +2 ஓடி நிப்பாட்டியாச்சு அல்ஹம்துலில்லாஹ் போதும். நிப்பாட்டுறதுக்கு சில காரணங்களை சில சூழல்களை நம்ம காட்டுறோம். அந்த சூழல்களை உடைக்கிறதுக்கு வழியையும் நம்ம தேடணும். அதை உடைச்சி பிள்ளைகளுக்கு தர்பியா பண்ணி, மதரசாக்கள் எதுக்கு நடத்துது, எவ்வளவு செலவழியுது, உஸ்தாதுமார்களுக்கு சம்பளம், வீட்டு வாடகை,
கரண்ட் பில்லு, தண்ணி, அப்படி இப்படி எவ்வளவோ எதுக்காண்டி இதெல்லாம்? நம்ம பிள்ளைகளுடைய சிந்தனைகள் சீர்பெற வேண்டும், சிறந்த உம்மத்து கட்டமைக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவர்களும் சஹாபியாக்களை போன்றது ஒரு வாழ்க்கையை நம் வீட்டில் உள்ள பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்பதுக்கு தான் கஷ்டப்படுறோம். எதுக்கு இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் சிந்தனை திருத்தம்ல, இளைஞர்களுக்கு கூட்டு வந்து என்ன செய்யல? இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு இளைஞர்களுடைய கும்பலும் அங்க சேர்ந்து இந்த கஞ்சாவுல, இந்த தண்ணியில, இந்த சினிமாவுல, இந்த பொம்பளைகளும் பின்னாடி இப்படி அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டிருந்த நேரத்திலே மதரசத்துல் இஹ்சானாக இருக்கட்டும், இது சார்ந்த மதரசாக்கள் என்ன செய்கிறார்கள்? இளைஞர்களுக்கு மத்தியில ஒவ்வொருவரும் பேசுறாங்க, அதற்கு என் கல்யாணம் இப்படி நடக்கணும், என் திருமணம் இப்படி வரணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், இத்தனை சுறா மனப்பாடம் பண்ணிருக்கேன், இந்த தப்சீர் இப்படி பேசுறாங்க பிள்ளைங்க. எதை பேசுறாங்க? விஜய் எத்தனை படம் நடிச்சிருக்கா, அஜித் இதெல்லாம் பேசுறான் காலேஜ்ல. அந்த பிள்ளைகளுடைய பேச்சுக்களை மாற்றி, அந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளை மாற்றி, ஆண்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, இளம் பிள்ளைகள் பெண்களுக்கும் இந்த சிந்தனை விதைக்கும். ஹாஃபிலாக்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைங்க மார்க்கத்தை சிந்திக்கிறாங்க, அவங்க யோசிக்கிறாங்க, காம்படிஷன் வைக்கிற போட்டி வைக்கிறாங்க, பேச்சு போட்டி வைக்கிறாங்க, நாடகங்கள் வைக்கிறாங்க. இதெல்லாம் இன்டைரக்டா அவங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு தாக்கத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்துது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து தொடர்ந்து நடக்கு. நமக்கு எழுத படிக்க தெரியும், என்ன செய்யணும்? நீங்க எழுத படிக்க கற்றுக் கொடுங்க, எங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு இந்த அம்மாவை சிறப்பு படுத்திருக்காங்க. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாகவே எழுதுதலும் படிப்பும், ரசூலுல்லாஹ்க்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம் நடந்துச்சா, பத்ர் யுத்தத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்துறாங்க. இந்த கைதிகள் பிடிக்கப்பட்டிருப்பாங்க. கைதிகள் பிடிக்கப்பட்டா என்ன ஆகும்? யார் அவங்கெல்லாம்? அந்த காலத்து போர் முறைப்படி அவங்க யாரு? அடிமைகள். அவங்க எல்லாரும் அடிமைகள் தான். கைதிகள் பிடிக்கப்படுறாங்களா, அவங்க அடிமைகள் தான். அப்ப அடிமைகளை என்ன செய்யறது? என்ன வேணாலும் செய்யலாம், வித்துக்கலாம், வீட்டிலேயே வச்சு ஏதாவது வேலை சொல்றதா சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், கொலை கூட பண்ணலாம். போர் கைதிங்கிறதுனால விலைக்கு வாங்கல, போர் கைதி தானே, அவன் நம்மள வெட்டத்துல வந்திருக்கான், அவனை வெட்டுறதுல தப்பு இல்லைல்ல, அப்ப கொல்ல கூட செய்யலாம். அப்ப கொல்வதா, அடிமைகளை பிடிச்சு வீட்டு வேலை செய்ய வச்சுக்கிறதா, அல்லது விடுதலை அளிக்கிறதா, என்ன செய்யறது அப்படின்னு ஷூரா நடக்கும் பொழுது அந்த தலைமை செயற்குழு நடக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தீர்வு வருது, எட்டுது. யாருக்காவது கணக்கு தெரிஞ்சா, இந்த கைதிகள்லங்க யாருக்காவது கணக்கு தெரிஞ்சா, எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன கத்துக் கொடுக்கணும்? கணக்கு கத்துக் கொடுக்கணும், மேக்ஸ் கத்துக் கொடுக்கணும். நீங்க மேக்ஸ்னா பிடிக்காதுங்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிருக்கு. கணக்கு பாடம் எனக்கு எரிச்சலா இருக்கும், ஐயோ கணக்கே சேராது, இது பெருமையா வேற சொல்லிட்டு தெரியுது, கணக்கே நமக்கு ஒத்து வராது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு உனக்கு தெரியுமா, கத்துக்கொடு, வாழ்க்கையை பொழைச்சோடு அப்படின்றாங்க. வாழ்க்கையே கொடுத்துருக்காங்க, கணக்குக்கு பதிலாக சம்பளம் கிடையாது. அவன் வாழணும் அப்படின்னா எதை கத்துக் கொடுக்கணும்? இல்லாட்டி கத்துல்தான். நீ உனக்கு உயிர் வேணுமா, எங்க பிள்ளைகளுக்கு கணக்கு சொல்லிக் கொடு, எழுத படிக்க சொல்லிக் கொடு. இந்த அளவுக்கு இஸ்லாம் எழுதவும் படிக்கவும் மார்க்கம் கத்துறது. நீங்க வீட்டுல போய் படிக்கிறீங்க, ஸ்கூல்ல படிக்கிறீங்க, பெரிய பெரிய படிக்கிறீங்கன்னா நீங்க என்ன நினைக்கூடாது? இதேதான் இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லாத நினைச்ச கூடாது. என் கஷ்டம் நம்ம பேட்டர்ன்ல சொல்லி தரலாம், டிகிரி படி, இந்த மாதிரி வாங்கிக்கோ, இவங்க பேட்டர்ன், இது இவங்க சிலபஸ், இவங்களுடைய கரிக்குலம் இத இருக்கு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை வேற வழி இல்ல, இப்படி படிச்சாதான் படிக்க முடியும். இப்ப நான் வந்து இந்த ஊர்ல படிச்சவன் என்று ஒரு நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்கீகாரம், அந்தஸ்தை கூட விட்டுருங்க, அங்கீகாரம் கிடைக்கணும்னா, அந்தஸ்தை விட்டுருங்க, அங்கீகாரம் இருக்குல்ல, இவர் படித்தவர் அப்படின்னா இந்த சிஸ்டம் தான் நமக்கு தேவை. ஒரு +2 படிச்சியா, பொது தேர்வுல பங்கு பெற்றியா, அந்த 10th என்ன மார்க் எடுத்த, +2 என்ன மார்க் எடுத்த, பிஎஸ்சி பேச்சுலர் டிகிரி இளங்கலை முடிச்சிருக்கியா, முதுகலை முடிச்சிருக்கிறியா, ஆய்வு பட்டம் படிச்சிருக்கிறியா, என்ன செஞ்சிருக்கிற, எந்த துறையில படிச்ச, எந்த பல்கலைக்கழகத்துல வாங்கின, அது அரசு அங்கீகாரம் பெற்றதா இல்ல, இதான கேட்கிறான். அப்ப இந்த பேட்டர்ன்ல நான் படித்து உயர்துறைக்கு வரணும் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. வேற என்ன இருக்கு? அந்த படிப்பை என்ன செய்யறது வேற. இவன் என்ன செய்யறான்? படிப்பு வச்சுக்கிட்டு சம்பாதிக்கணும் 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 திக்கு அடிக்கிறான். மார்க்க சம்பாதிக்கணும்னு சொல்லாது, பயனுள்ளதா ஆக்குன்னு சொல்லும். அது எல்லா வகையிலையும் உள்ள பயனை சொல்லும். பயனுள்ளதா நீ கொண்டு வா. இன்னும் சொல்ல போற, அந்த மார்க்கத்தை சரியா சிந்திக்கிறான். இன்னைக்கு கூட ஒரு சகோதரர், ஒரு பிரபலமான ஒரு ஒரு பொது சேவையாளர் தான் இஃப்தார் நேரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கரு இருக்குல்ல, ஆண் பெண் இணைந்த பிறகு அந்த மருமக்கள் இணைகிறாங்க அவங்க வாழ்க்கையில, அந்த உள்ள போய் அந்த ஸ்பெர்ம் இருக்குல்ல, ஆணினுடைய அந்த விந்து வந்து பெண்ணுடைய சினை முட்டைக்குள்ள போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய நேரம் இருக்க,
அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ். நான் ஸ்கூல்ல படிச்சேன், நான் வந்து சயின்ஸ் படிக்கும் போது படிச்சேன், மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. நம்மளும் நிறைய கட்டுரை படிச்சிருக்காரு சம்பந்தமா. ஆனா ஸ்கூல்ல வச்சு அவர் பசுமரத்தை ஆடி மாதிரி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன நினைக்கிற குழந்தைங்கிறது சிம்பிளா முடிச்சுட்டு போயிடும். அல்லா அப்படிங்கிற மாஷா இன்னைக்கு நல்லா துவா செய்யுங்க அப்படின்னு, அப்படித்தானே? ஒரு முறை ஆணும் பெண்ணும் இணைந்து விட்டு நாம் எதிர்பார்க்கிறோம். உள்ள என்ன நடக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கோமா? அது கல்விதான் நமக்கு அது கண்ணை திறக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டொரண்டோ கனடால உள்ள ஒரு டொரண்டோ பல்கலைக்கழகத்துல டாக்டர் மாரிஸ் புகைல், டாக்டர் கீத் மூர், இது போன்றவர்கள்லாம் இந்த கருவியல் துறையை சிந்தித்து பார்த்தே அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அன்னைக்கு டேட்ல கனடாவுல டெய்லி நியூஸாவே வருது. என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? கண்டிப்பாக இது முகம்மதுடைய வார்த்தை கிடையாது. எழுதவும் தெரியாத படிக்கவும் தெரியாத 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான நுண்ணோக்கி கருவியும் இல்லாத காலகட்டம். மைக்ரோஸ்கோப் தானே அந்த நுண்ணோக்கும்ல, அந்த வயிற்று பகுதி இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கிறப்ப சும்மா கண்ணில் பார்த்தா தெரியாது. குழந்தை இருக்கா இல்லையா கண்ணில் பார்த்தா தெரிஞ்சிருமோ. லைட்டா ஒரு பிளேடால கீறி லைட்டா உள்ள இருக்காமா அப்படின்னு பார்த்தாலும் தெரியாது. அதை கொண்டு போய் என்ன செய்யணும்? ஸ்கேன் நுண்ணோக்கியால் பிரித்து பார்க்கும்போதுதான் அதுல உள்ள அந்த பகுதிகளில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, கரெக்டா இருக்குதாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். அப்படி பிரிச்சு பார்த்தா கூட சொல்ல முடியாத காலகட்டத்தில் அக்கு வேறு ஆணி வேறாக இந்த சயின்ஸை வந்து குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இது யாருடைய வார்த்தை கிடையாது, முகம்மதுடைய வார்த்தை கிடையாது, நிச்சயமாக இது வல்லோன் அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னு பழங்கால வேதத்தில் சொல்லப்படும் நவீன அறிவியல்னு கனடால டெய்லி நியூஸ் பேப்பர்ல செய்தி போடுறாங்க. மிரண்டு இருக்காங்க அங்க உள்ள கருவியல் துறையில. அப்படி இஸ்லாம் அறிவை வந்து என்ன செய்யும்? சிந்திச்சு பாரு, அதனால சிந்திச்சு பாரு சொல்லும். நீங்க பாருங்க குர்ஆன்ல, அஃபலா யததப்பருன, குர்ஆனை சிந்திக்க மாட்டாரா? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி அவன் யோசிக்க மாட்டானா? வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது அதை பற்றி அவன் யோசிக்க மாட்டானா? பூமி எப்படி பரத்தப்பட்டிருக்கிறது அதை பற்றி அவன் யோசிக்க மாட்டானா? மலைகள் எப்படி நடப்பட்டிருக்கிறது அதை பற்றி அவன் யோசிக்க மாட்டானா? யோசிக்க மாட்டியா? சிந்திக்க மாட்டியா? படிக்க மாட்டியா? ஃபுல்லா படிப்பு தான். இன்னைக்கு நம்ம நாட்டுல சில மதங்கள் இசங்கள்லாம் என்ன சொல்லுது? படிச்சா காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன்னு சொல்லுது, சிந்திக்காதுன்னு சொல்லுது. சொல்லுதா இல்லையா? மார்க்க ஒரு இடத்துல எப்படி சொல்ல? பாட்டிடா, சிந்தி, யோசி, கேள்வி கேளு, கேளு கேளு கேளு. அப்ப கேள்வி அறிவு, படிப்பறிவு, எழுத்தறிவு ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. இந்த தாய்மார்கள் இருக்கீங்க, சகோதரிகள், இளைஞர்கள் இருக்கிறீங்க, நல்ல யோசிக்கணும். ஒருவேளை நீங்க ஒரு காலத்துல நிப்பாட்டிருக்கீங்க, இடைநிலையில படிப்பை நிப்பாட்டிட்டீங்கன்னா அடுத்து கண்டினியூ பண்றதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அதை இபாதத்துன்னு கருதுங்க. அதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லை நினைக்காதீங்க. ஒரு பிஏல முடிச்சிருக்கீங்களா, எம்ஏக்கு என்ன வழின்னு பாருங்க. புரியுதா இல்ல? ஏதோ பிசினஸ் கடையில் 2000 ரூபாய் சம்பளம் தட்டா 10,000 ரூபாய் மாஷா அல்லாஹ் செட்டில்டு அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்துறாதியா. யோசிங்க, திங்க் பண்ணுங்க. அடுத்து அடுத்து அடுத்துன்னு படிப்பு ஒரு பக்கம் போட்டும், சம்பாத்தியம் ஒரு பக்கம் போட்டும், அதுக்குன்னு சம்பாதிக்காம காலேஜில் போக ஆசாலின் கோர்த்து விட்டுறாதியா. விளங்குதா இல்லையா? இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். யார்கிட்ட தடுப்பாங்களா? அதான் சம்பாதிக்க போயிட்டு படிக்க வந்து நேரம் அடிப்பாங்களா? அதுக்கெல்லாம் சில வளநாட்டில் ஒரு ஆளை பத்தி போட்டுதாங்க. எம்ஏவா படிச்சுக்கிட்டே இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா. அவருக்கு பேருக்கு பின்னாடி எம்ஏ இந்த டிபார்ட்மெண்ட், எம்ஏ அந்த டிபார்ட்மெண்ட் போயிட்டே இருக்கு. அது மாதிரிலாம் குறிப்புகள் கிடைச்சா தரவுகள் அப்படி சொல்ல முடியும். அதனால படிப்புக்கு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக ஷிஃபா பின்த் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நாம் நினைச்சிற வரலாற்றுல பார்க்கிறோம். இந்த அம்மாவை ஸல்லல்லாஹு பர்டிகுலரா கூப்பிட்டு, நீங்க எங்க வீட்டுல உள்ள பெண்ணுக்கு நீங்க வந்து என்ன செய்யுங்க, எழுத படிக்க கற்றுக் கொடுங்கன்னு எழுத தெரிகிறதையும் படிக்கிறதையும் அவ்வளவு என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். அதனால் ஒவ்வொரு பெண்களை பத்தி பார்க்கணும், ஆண்கள்லாம் எவ்வளவு மஸ்ட்னு பார்க்கணும். ரெண்டு பேருமே நம்ம நினைச்சது சமூகத்துக்காண்டி பல்வேறு வகையில நம்ம முயற்சி பண்ணணும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாற்றில் கிடைக்கின்ற பாடங்களோடு வாழக்கூடிய நன்மக்களாக நம்மை கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.